ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒன்லி ஒன் ஃபார் யூ டேடி அதோட நெக்ஸ்ட் பாட்டை தான் அட்டன் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கல பில்லாம் நான் பேசுகிற வேடோடு பெயின் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்கல பில்லாம். நான் முழுக்க இக்னோர் பண்ணேன். எதுக்கு இக்னோர் பண்ணேன்? ஜிமினா சொல்கிறதெல்லாம் கேட்காத. ஜிமினா அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணதுக்கு சொல்லுவான். அவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுங்கிற மாதிரி நீ ப்ராப்ளம்லாம் பண்ணக்கூடாது. சொன்னால் புரியுதில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட பேசுனா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர் மாதிரி பேசுங்கண்ணா, நான் ஒன்றும் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. எது பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கான ரியாக்ஷனில் ஜங்குக்கு நோட் பண்ணால், இந்த பிளேஸில் நான் உங்கள் ஸ்டூடெண்ட் எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி போனோம். ஜங்கு கூட ஹிப்பை கிரிப்பாக நம்மகிட்டே பிடிக்கிறாரு. ஏன்டா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? எதுக்குடா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற? ஓ, நான் ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடந்துக்கிறேன்னு இந்த மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பின்ன என்னங்க, நான் இப்போ என்ன உன்ட்ட கேட்டேன்? ஒரே ஒரு கிஸ், அதுவும் என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ், அது ஒரு மெமரிலாம் எனக்கு வேணும்னு கேட்டேன். அந்த கிஸே தர மாட்டேனுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஆர்கியூமெண்ட் பண்ணால், இந்த ஜிமினாவோட ஏதாவது பண்ணணும். இவன்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியலையே, என் ஃபஸ்ட்டு கேஸை தானுங்கிற மாதிரி ப்ராப்ளம்லாம் பண்ணுறானுங்கிற மாதிரி நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு, இரு, உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ் மெமரி ஃபுல்லாக எடுக்கணும்னு தானே சொன்னேன்? ஆமாம், ரொம்ப மெமரி ஃபுல்லாக இருக்கணும். இப்படி டக்குன்னு கிஸ் கொடுத்துட்டு அப்படி மெமரி ஃபுல்லாக இருக்கணும். மெமரி ஃபுல்லாக இருக்கிற பிளேஸில் வச்சு கிஸ் பண்ணாண்டா அது லைஃப் லாங் ஞாபகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாரா. ஓ அப்படியா, மெமரி ஃபுல்லான இருக்கிற பிளேஸில் போய் தான் கிஸ் பண்ணிக்கணுமா? சரி, ஓகே, இன்றைக்கி ஈவினிங் டேட் போகிறோன்னே அப்படிங்கிற மாதிரி அடுத்த டாப்பிக்கு நம்ம ஜங்குக்கு வந்துட்டாரு. நல்லா புரிஞ்சிருச்சு, ஜிமினா நல்லாவே நிறைய சொல்லி கொடுத்துருக்கான், அண்டை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹிப்பை பிடிச்சிருப்பார்ல, அந்த ஹேண்ட்ஸை எடுப்பாரா அந்த மாதிரி எடுத்தோம். இப்போ ஜங்கு கேட்டையோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சி திரும்பவும் ஹிப்பை ஹோல்ட் பண்ண வைக்கிறாரு. என்ன டாக்குன்னு விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினோம். காலேஜ் படிச்சுட்ருக்கடா, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ண. அதெல்லாம் முடியாது ப்ரொஃபஸர், காலேஜ் படித்தாலும் என் ஹார்ட் உன்னை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்குது. நம்ம 2 இன்றைக்கி ஈவினிங் டேட் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னால், அதெல்லாம் முடியாது, டேட்டுக்கு இன்றைக்கி நம்ம 2 பேரும் போகிறோம், போகல அதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வார்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனால், மேரேஜ் ஒன்று தாண்டா பண்ணலை, ஆனால் இல்லாட்டி இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஸ்டாப் ரூமில் போய் ஜிமினாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. அவனுக்கு என்னடா சொல்லி கொடுத்தேன்? ஈவினிங் டேட்டுக்கு கண்டிப்பாக போகணும், டேட்டுக்கு மட்டும் நீ வராமல் இருந்து பாரு, நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியாது, நீ என்னையே மிரட்டிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சிரிச்சான். மச்சான், நான் உன் மச்சான்டா, தெரியுதுடா, நீ எவ்வளோ டேஸ் தான் சிங்கிளாக இருப்ப. காலேஜ் ஸ்டூடெண்ட்னா லவ் பண்ணக்கூடாது, நீ அவன்டா சொன்னான். லவ் பண்ணு, ஹக் பண்ணு, கிஸ் பண்ணு, டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணு. அவன் காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அவனை மேரேஜ் பண்ணி போயிடண்டா. அதுக்காக பேசக்கூடாது, ஹக் பண்ணக்கூடாதுன்னு யார்டா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசினான். அப்போ உன்கிட்டையும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, எங்கே பாரு டயா, லைஃப்பில் இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்கிறதுலாம் வேஸ்ட்டு. ஃபாஸ்ட்டாக விட்டுரு, ஃப்யூச்சராக விட்டுரு. இப்போ உன் பக்கத்தில் அவன் இருக்கிறான், அவன் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உனக்கு ஹெவனாக இருக்கணும். உனக்கு மட்டும் இல்லை, உன் கூட இருக்கிற அவனுக்கும் ஹெவனாக இருக்கணும். நீ அவன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மூமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக் நிறைய சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. நிறையவே சேஞ்ச் ஆகாமல் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் ஸ்டடி கரெக்டாக பண்ண மாட்டாங்க, கொடுத்த ஒர்க்கை ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறான், அதர் பர்சன்ஸ் கூட ஃபைட்டாக பண்ணிகிட்ருக்கான், ப்ராப்ளம் பண்ணுறான், கிளப்புக்கு போகிறான், ட்ரிங்க் பண்ணுறான், ஸ்மோக் பண்ணுறான். என்ன பண்ணன்னு தெரியல ஜிமி. இந்த மாதிரிலாம் நைட்டு நீ எனக்கு கால் பண்ணி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் பிறகு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவன் கூட மட்டும்தான் இருப்பான். அப்போ அவனுக்கு கிளப்பு, ட்ரிங்க், ஸ்மோக், மற்ற ஒர்க் எதுவுமே அவனுக்கு திங்க் ஆகாது. நீ என்ன சொல்கிறியோ அதை மட்டும்தான் அவன் திங்க் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட சொன்னேன், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாரு. ஒரு 1 வீக் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன். 1 வீக் நீ ஜங்குக்கிட்ட க்ளோஸாக பேசு, ஜங்கு கூட டேட்டுக்கு போ, அவன் சொல்கிற பிளேஸ்க்கு போ. அந்த பிளேஸ்லலாம் நீ சொல்கிறது அவன் கரெக்டாக கேட்பான். ஏன், அதுக்கப்புறமும் நீ சொல்கிற ஒவ்வொருக்கையும் அவன் கரெக்டாக பண்ணுவான். அதுக்கப்புறம் புரியுண்டு ஜிமினா என்ன சொல்ல வரேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு. அவனை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு நீயே திங்க் பண்ணால் அவனும் சேஞ்ச் ஆக மாட்டான்.
நீ முதல்ல லைட்டாக மூவ் ஆன் ஆகு, அப்பன்னா அவன் பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி வருவான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லிட்டு நேராக அன்னைக்கு கிளாஸ் இருக்குடா, நான் கிளாஸுக்கு போகிறேங்கிற மாதிரி ஜிமினா கரண்ட் பண்ணான். டேயுமே இதை மொத்தத்தையும் திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஜிமினா சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம ஜங்குக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறது வெறும் வேட் தானே. நம்ம ட்ரையே பண்ணி பார்க்கலையே. ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் ஜங்குக் சேஞ்ச் ஆவானா சேஞ்சே ஆக மாட்டானான்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டைம்களுக்கு திங்க் பண்ணிவிட்டு சரி ஈவினிங் ஆகட்டும், அதான் என் பேபி சொல்லிச்சுல டேட்டுக்கு போகணுன்ட்டு, என்னை தேடி வாரானா வரலையான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயுமே அவரோட கிளாஸுக்கு போனான். இப்போ காலேஜெலாம் முடிஞ்சு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஹவுஸுக்கு போனோம். டேயோட கார் பக்கத்துலேயே தான் நம்ம ஜங்குக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணோம். டேடா ஸ்மைல் பண்ணபடியே என்ன என் கார் பக்கத்தில் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன மெமரி லாஸ் பேசுகிற மாதிரியே பேசுகிறேன், நான் தான் சொன்னேனே இன்றைக்கி டேட்டுக்கு போகிறோன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி ஓகே டேட்டுக்கு போகலாம், ஆனால் இந்த ட்ரெஸ்ஸோடைய அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் வேணால் ஹவுஸில் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டுமா? வேண்டாம். ஏன் நீ இந்த மாலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாலுக்கு வாங்கிற மாதிரிட்டே செலவும், கண்டிப்பாக நீ வருவல்ல, கண்டிப்பாக வருவேன், நீ மாலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போனால் டேட்டுக்கு ஓகேன்னு அந்த வேலை கேட்டு ஹாப்பியாகி ஜங்குக்குமே நேராக ஹவுஸுக்கு போகிறாரு. ஹவுஸுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்துக்காக்கு நேராக கீழே இறங்கி வருவாரா. இந்த மாதிரி வந்தா பார்க்குற ஆர்வத்தில் ஆப்போசிட்டில் வர டேடை நோட் பண்ணாமல் டேடை வந்து இடித்த வேகத்தை பார்த்துட்டு டேடு தான் எங்கடா இப்படி கண்ணு முன்னு தெரியாமல் ஓடுற அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேடுக்கிட்ட எதுவுமே பேசாமல் நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுவாரா அந்த மாதிரி ஓடுனா இவன் என்ன இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறான், அப்போ இன்றைக்கும் ட்ரிங்க் பண்ண போகிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாலே ட்ரிங்க் பண்ணுறது என்ஜாய் பண்ணுற ஒர்க்கு தான் பண்ணுவான். இப்போவும் கிளப்புக்கு போகிறாம்பளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்து ஜேகேவோட மாமா நம்ம ஜேகேவோட டேடு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திட்டிட்டா சரி விடுங்க, நான் இன்றைக்கி நைட்டு வரட்டும் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் ஜேகேவோட மாம் இந்த மாதிரி ஜேகேவோட டேடுக்கிட்ட பேசிட்டு இருந்தா. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட நேராக டேயோட ஹவுஸுக்கே வந்துட்டார். அந்த மாலுக்கு வர சொன்னால் இவர் ஹவுஸுக்கே வந்துட்டார். இந்த மாதிரி ஹவுஸுக்கு வந்தோம். டே தான் அவரோட ஹவுஸில் தான் ரெடி ஆகிட்டுருக்காரு. அண்டு டேயோட ரூமுக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணுறதுலாம் விண்டோ வழியாக தெரியுது. என்னை எப்போவே ரெடியாகி வர சொல்லிவிட்டு இன்னுமா ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நேராக என்ன செய்வார்னா பைக்லேருந்து நேராக இறங்கி நேராக டேயோட ரூமுக்கு தான் போவார். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகி அப்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரானாலே ஹாலில் ஒரு பிக்கில் நம்ம ஜங்குக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்போ என்னென்னா காலேஜ் படிக்கிறாரு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நம்ம மீட் பண்ணியிருப்பார்ல அந்த லுக்கில் ஒரு பிக் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த பிக்கை பார்த்து நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி இது என்னோடய ஸ்கூல் பிக் ஆச்சு, இது இவனோட பிளேஸில் என்ன பண்ணுது, அதுவும் இந்த பிக் எப்போ எடுத்தேன் எனக்கே தெரியலையேங்கிற மாதிரி அந்த பிக்கை அப்படியே டச் பண்ணபடியே நோட் பண்ணிவிட்டு நம்ம ஹாலில் நின்று இந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு தான் கிச்சனுக்குள்ளே என்ட்ரானா தான் அவரோட பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்துட்டு என்ன டோர் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேராக அந்த டோர் ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு எவன்டா என் டோரை ஓப்பன் பண்ணுதுங்கிற மாதிரி டோரை விட்டு வெளியே போனால் கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிட்டு நம்ம ஜங்குக்கு திரும்பவும் பெட்ரூமில் தானே இருந்தானுங்கிற மாதிரி வெளியே போனது தெரியாமல் தேடி நேராக பெட்ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு ஸ்கூல் படிக்க சொல்ல நம்ம ஜங்குக்கு ஒன்றும் ஃபஸ்ட்டில் மீட் பண்ணல, ஃபஸ்ட்டில் லவ் பண்ணல, ஃபஸ்ட்டில் நம்ம ஜங்குக்கு மேலே க்ரெஸ் ஆனது நம்ம டேயாடாக இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்கூலில் நம்ம ஜங்குக்கு இருக்க ஸ்கூல் படிக்க சொல்ல ஜங்குக்கோட பிக்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும், அவ்வளோ பிக்ஸுமே க்யூட்டாக நிறைய பிக்ஸை நம்ம நிறைய பெட்ரூமில் வச்சுருக்காரு. அதை ஒரு ஸ்க்ரீன் போட்டு வர மறைச்சிருக்காரு. இந்த மாதிரி மறைச்சிருக்க மூமெண்ட்டுக்கு டேயோட ரூம்குள்ளே என்ட்ராகி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு இது என்ன இந்த வாலில் மட்டும் ஸ்க்ரீன் போட்டிருக்கு, இது என்ன ஸ்க்ரீனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீனை அப்படியே மூவ் ஆன் பண்ணுவாரா. அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ண போனால் கரெக்டாக நம்ம வந்து நம்ம ஜங்குக்கை கிரிப்பாக பிடிச்சிட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டாடி நான் இங்கே வந்துட்டேன், ஆனால் பட் இதில் ஒரு சின்ன டவுட். என்ன டவுட், இது என்ன வாலில் ஸ்க்ரீனை தொங்க விட்ருக்க அப்படிங்கிற மாதிரி விண்டோ கிட்ட தான் எல்லோரும் ஸ்க்ரீனை தொங்க விடுவேன், நீ என்ன வால் கிட்ட தொங்க விட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மகிட்டே சொன்னால்
ஏதோ இருக்கு ஆனால் சொல்ல மாட்டாங்கிறானே. நான் அந்த ஸ்க்ரீனை மூவ் ஆன் பண்ணி பார்க்குறேங்கிற மாரி நம்ம டேட்டை பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணோம். டைம் ஆச்சுல வா மாலுக்கு போகலானுங்கிற மாரி ஜொங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஜொங்குக்குமே சரி டே வந்து மாலுக்கு போகலான்ட்டான், இனி இதுக்கு மேலே ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீனை நோட் பண்ணபடியே நம்ம ஜொங்குக்குமே நேராக ஹவுஸை விட்டு வெளியே வந்தோம். நம்ம ஜொங்குக்கு வந்து வா பைக்கில் போகலானுங்கிற மாதிரி சொன்னால் நம்ம டே வா காரில் போகலானுங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே இதில் இருந்தால் என்ன அவன் கூட வந்தால் எனக்கு அது போடும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேய் பக்கத்துலேயே காரில் வந்து உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தா அப்படியே மியூசிக் கேட்டபடி நேராக மாலுக்கு போவாங்களா, அந்த மாதிரி மாலுக்கு போனால் மாலில் நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாரு. டேயோட ஆன்ஸை க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி அந்த மால் முழுக்க டே கூட எவ்வளோ டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டேக்குமே இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜொங்குக்கு இந்த மாதிரி ஹேண்ட்ஸை க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி ஒரு ஹேக் பண்ண பொசிஷன்லேயே டே எனக்கு அது வேணும், டே எனக்கு இது வேணும், வா வா இந்த ஷாப்புக்கு போகலாம், இல்லை அந்த ஷாப்புக்கு போகலாம், நான் உனக்கு ஃபீட் பண்ணி விட்றட்டா, நீ எனக்கு ஃபீட் பண்ணி விட்றியா அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக பேசினபடியே நம்ம ஜொங்குக் டே கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா சொன்னது சரிதான், இப்போ இருக்க லைஃப்பை தான் நம்ம ஹாப்பியாகிட்டு போக பார்க்கணும், ஃப்யூச்சரை ஏன் ரொம்ப திங்க் பண்ணுறட்டே, இப்போ ஜொங்குக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே முழுக்க நோட் பண்ணபடியும் நம்மகிட்ட ஜொங்குக்கு என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ கரெக்டாக அங்கெல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பார்க்கில் வந்து நம்ம ஜொங்குக்கு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா டேக்கு தான் புரியல, ஏன்டா எங்கே கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சுருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு மேலுக்கு போனோன்னா மேலுக்கு போயிடுச்சு, இப்போ எதுக்கு இந்த பிளேஸில் இந்த பார்க்கில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கேனுங்கிற மாதிரி சொல்லவும் சைலண்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னத்துக்குடா சைலண்ட் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் கரெக்டாக ஒரு 9 o'clock ஆன மூமெண்ட்டுக்கு அப்படியே ஃபயர் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ஃபயர் அவுட் அது நம்ம ஜிமினாவும் ஷுகாவும் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபயர் அவுட் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி இங்கேயே அவன்டா ஃபயர் அவுட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நோட் பண்ணால் என்னோடய ஃபஸ்ட்டு கேஸை நீ தர மாட்டேனுங்கிறது எனக்கு தெரியும், அதனால நானே உனக்கு ஃபுல்லாக கொடுக்கலான்னு திங்க் பண்ணிட்டேன்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப்பனபடி ஐ லவ் யூ ஸோ மச் டாடி, ஐ லவ் யூ ஸோ மச், நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், எப்போதுமே நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி டேக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை பாட்டு டே ஷாக் ஆகி என்ன மாதிரிடா பேசுகிறேங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜொங்குக்கு டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து டேயோட லிப்பில் கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுற ஜொங்குக்குங்கிற மாதிரி டே மூவ் ஆன் பண்ணலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் டாடி இந்த மாதிரி பண்ணாட, இது எவ்வளோ மெமரிஃபுல்லான ஒரு மூமெண்ட் தெரியுமா, இப்படி சுற்றி ஃபயர் அவுட் நடந்துட்டுருக்க ப்ளேஸில் நீ நானும் மட்டும் சிங்கிளாக இருக்கிற ப்ளேஸில் நம்ம 2 பேருமே நம்மளோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை ஃபீல் பண்ணி பண்ணலாமே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேசுகிறத கேட்டு இவன் இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸை விட மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணோம். திரும்பவும் நம்ம ஜொங்குக்கு வந்து இப்படி பேசிட்டு லிப் லாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேயை வந்து பேக் கிஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம கிஸ் பண்ணாட்டா கண்டிப்பாக லிப்பை மூவ் ஆன் பண்ணவும் மாட்டான், இந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணவும் மாட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயுமே நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பேருமே லிப் லாக் பண்ணுற இந்த மூமெண்ட்டை யூமி நோட் பண்ணிவிட்டு எப்படியோ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க 2 போகலானுங்கிற மாதிரி ஜிமினாவும் ஷுகாவும் அங்கே 2 போனோம். இப்போ நம்ம டேயோட டயத்தில் தான் நம்ம ஜொங்குக்கு பட்டபடி டேயோட ஃபிங்கர்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணபடி ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணி விளாண்டபடியும் ஆமா டே எப்போ என்ன மேரேஜ் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா, இது ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்னு சொன்னேன், கிஸ்ஸு முடிஞ்சதோட மேரேஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரேஜை பற்றி இப்போ ரொம்ப ஆர்வமாக கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இல்லாடா உனக்கும் எனக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், லவ்வை சொல்லியாச்சு, ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம்ல, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை நோட் பண்ணால் பிச்சிருவேன் உன்னை அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. என்ன இந்த மாதிரி திட்டுறான், மேரேஜ் பண்ணிப்போமே நெக்ஸ்ட் டே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜொங்கு கூட மோட்லேயே அடிக்கிறாரு. என்ன கிஸ் பண்ணணும்னு ப்ராப்ளம் பண்ண மாதிரி மேரேஜ் வேணும்னு சொல்லி மேரேஜ் பண்ணிடலான்னு நினைக்கிறியா, உன் காலேஜ் ஸ்டடி எண்ட் ஆகிற வரைக்கும் நோ மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எடுக்கட்டே அதான் மேரேஜ் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே என்னோடய ஸ்டடியை நான் எண்ட் பண்ணுவேனே, நீ எனக்கு நல்லாக்காவே கிளாஸ் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ கூட நான் நல்லா கிளாஸ் எடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஏன் இந்த மாதிரி பேசுகிற,
மேரேஜ் பண்ணிக்கோ ஏன் அப்படிங்கிற மாரி இப்போ மேரேஜ் பண்ணுங்கிற மாரி நம்ம டேயை படாட பாடுபடுத்துனா டேய் அப்படி நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை கப்பனபடி எங்கள் பாரு ஜங்குக், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ என்கிட்ட கேஸ் கேட்டா ஓகே, அது உன்னோட ஃபஸ்ட் கேஸ் ரொம்ப லாங்காகவே இருக்கணும்னு நானும் திங்க் பண்ணேன். ரொம்ப லாங்காகவே நம்ம கிஸ் பண்ணோம். ஆனால் மேரேஜ் அப்படி கிடையாது. என்னால் உன்னை இப்போ மேரேஜ் பண்ணிக்க முடியாது. எதுக்கு எதுக்கு மேரேஜ் பண்ண மாட்டேன்? இங்கே பாரு ஜங்குக், நான் உன்னை சீட் பண்ணுறதெல்லாம் திங்க் பண்ணாத. எனக்கு அவன் மேலே ரொம்ப லவ் இருக்குது. நான் உன்னை ரொம்ப சின்சியராகவே லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பட் இப்போதைக்கு மேரேஜ் நம்ம 2 பேருக்குள்ளேயும் வேண்டாம். நம்ம 2 பேரும் இனிமேடி இந்த இயர் எண்ட் ஆகிற வரைக்கும் ரொம்ப லவ்வபுளான ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். நம்ம லவ்வை ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஷேர் பண்ணிப்போம். இந்த காலேஜ் ஸ்டடி முடிஞ்சு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு அப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செல்வம் ப்ராமிஸ். காலேஜ் ஸ்டடி மட்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் என்னை மேரேஜ் பண்ணிப்பல்ல அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்கவும் கண்டிப்பாக பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே ஜங்கு கூட ஃபோர்கிட்ட கிஸ் பண்ணிவிட்டு நீ ஏன் வேண்டான்னு சொன்னாலும் நான் உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஜங்குக்கை டீச் பண்ணுவாரா அந்த மாதிரி டீச் பண்ணோம். இப்படி ஃபேஸை சேடாக வச்சுருந்த நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி அப்போ சரி ஓகே, இன்னும் 7 மந்த் தானே, 7 மந்த் டக்குன்னு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ட்ரெஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி டேயோட ட்ரெஸ் அப்படி ஃபிங்கராலேயே ரப் பண்ணபடி டேயை ஹீட்டப் ஆக்கிட்டுருக்காரு. ஏண்டா டே, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுற ஒர்க்கை மட்டும்தான் திங்க் பண்ணுவியா? ஆமாம், இன்றைக்கி உனக்கு நிறைய ஒர்க்கு கொடுத்தனே, காலேஜ் ஒர்க்கெலாம் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன இந்த மாதிரி நீ உடனே ப்ரொஃபஸராக மாறிட்ட, இப்படிலாம் பேசக்கூடாது. நான் பாய் ஃப்ரெண்டாக தானே உன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் ப்ரொப்போசல் பண்ணி பேசுறீன்னா அப்புறம் எனக்கு காண்டாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் நம்ம டேயோட செஸ்ஸில் பட்டபடி மறுபடியும் டேயோட செஸ் அப்படியே ஒரு ஃபிங்கராலே ரப் பண்ணபடி ஒரு மாதிரி சுரண்டுறாரு. இந்த மாதிரி சுரண்டுனா ஐயோ! நாளைக்கு காலேஜில் திட்டுனா மட்டும் இக்னோர் பண்ணபடி ஒரு பக்கமாக ஃபேஸை வச்சுப்பான் அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணபடி இருந்தால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி போவோம். நம்ம டேயோட ரூமில் தான் டேயோட ரூமுக்கிட்ட நம்ம ஜொங்குக்கு பைக்கை டேயோட ஹவுஸில் தானே விட்டுருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு நேராக அவர் வர அந்த மாதிரி வந்தான். இப்போது எனக்கு ரொம்ப தாகமாக இருந்த மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் வாட்டர் எடுத்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிச்சனுக்குள்ளே போக விட்டுட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறத பாட்டிட்டுணுங்கிற மாரி வேகமாக வந்து அந்த ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுவாரா. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் அந்த வால் முழுக்க நம்ம ஜொங்கு கூட அந்த க்யூட் ஸ்கூல் படிக்க சொல்ல இருந்த பிக்ஸ் அவ்வளோவும் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ, என்கிட்ட இவ்வளோ பிக்ஸ் கிடையாதுடா, இதெல்லாம் நான் ஸ்கூல் டைமில் உள்ள பிக் தானே, இவ்வளோ பிக் இவன் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செம ஷாக்கில் அது எல்லாத்தையும் டச் பண்ணபடி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜொங்கு கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ண தான் போயிருப்பானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயுமே கரெக்டாக அந்த ரூம்குள்ளே வந்தா ஜொங்குக்கு அப்படி திரும்பி என்னமோ என்ன நீ அப்படின்னா பாட்டனுங்கிற மாதிரி சொன்னேன், இதெல்லாம் என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் உள்ள பிக்ஸ் ஆச்சு, ஸ்கூல் டேஸில் உள்ள பிக்ஸ்லாம் எப்படி உனக்கு கிடச்சிச்சு, அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக என் பக்கத்தில் இருந்து எடுத்த மாதிரி எடுத்துருக்க, சொல்லிட்டே என்கிட்ட எதை மறைக்கிறேன்? அப்போ நீ என்னை காலேஜிலலாம் மீட் பண்ணலையா, என்ன உனக்கு ஃபஸ்ட்லே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுனா அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். போய் சொல்லாத, இந்த பிக்ஸில் எதுலேயுமே நான் இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இந்த லுக்கில் இருக்கிற பிக் எதுவுமே கிடையாது, அது எல்லாமே ஸ்கூல் படிக்கிற உள்ள பிக், நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க சொல்ல இருக்கிற பிக், என்கிட்ட என்ன மறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டால் அப்போ என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன்ல, உனக்குலாம் அப்போ இன்னும் எவ்வளோ சீக்ரெட்டை வச்சுருக்க, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்கிட்டேருந்து இவ்வளோத்தையும் நீ மறைப்பியானுங்கிற மாதிரி ஒரு கோட்டில் நேராக ஹவுஸ்லேருந்து கிளம்பி டேயோட ஹவுஸ்லேருந்து அவரோட ஹவுஸுக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆக்கி நெக்ஸ்ட் டே காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ காலேஜில் கிளாஸ் ரூமில் தான் ஜொங்குக்கு கிளாஸ் ரூமில் தான் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஜொங்குக்கு தான் இப்போ கூட கோட்டிலே உட்காந்துருக்கிட்ட பார்த்துட்டு வந்து எதையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட்டு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அந்த கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே போகிறாரா. அந்த மாதிரி வெளியே போனால் பாட்டி அவனுக்கு திமிர என்கிட்டே நிறைய சீக்ரெட்டை வச்சு மறைச்சிட்டு மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து பேசவே மாட்டேன்ட்டு போகிறான். அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கோட்டிலே உட்காந்துருப்பாரா. அந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்போ கேன்டீனில் தான் ஃபோட்டோ சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு அப்படியே டேயை பார்க்குறாரு, டேயுமே ஜொங்குக்கு பார்க்குறாரு. ஆனால் பட் ஒருத்தர் இக்னோர் பண்ணபடி அப்படியே மூவ் ஆன் ஆகினபடி ஃபோட்டோ சாப்பிட்ற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு இங்கே என்ன நடக்குது, ஏன் இன்றைக்கி இவங்க 2 பேரும் இவ்வளோ வியர்டாக இருக்காங்க, நைட்டு ரொம்ப ஹாப்பியாக தானடா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் ஜங்குக்கோட பிக்ஸ்
ஸ்கூல் டேஸில் உள்ள பிக்ஸ் நிறைய வச்சுருந்தோம்ல, அதை ஜங்குக் பார்த்துட்டான். இது அட சீக்ரெட்டாக ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி தான்டா மறைச்சி வச்சுருந்தேன். அந்த டவுட்டில் தான் ஸ்க்ரீனை போட்டு ஏன்டா மறைச்சிருக்கா வால்லன்னு சொல்லிட்டு அந்த உடனே ரிமூவ் பண்ணி பார்த்துட்டான். எப்படி நீ என்னை லவ் பண்ண, எப்படி என்னை நீ மீட் பண்ண, என்னை எப்போதுலேருந்து உனக்கு தெரியும், என்கிட்ட ட்ராமா பண்ணிகிட்ருக்கியா, நான் கேட்டதுக்கு உன்னை நான் இப்போ என்ன மீட் பண்ணுறேன், உன்னை இப்போ என்ன பார்க்குறேங்கிற மாதிரிலாம் சொன்னேன். என்ன பண்ணிகிட்ருக்கேட்டே, என்கிட்ட இதை மறைக்கிற, இன்னும் எவ்வளோ சீக்கிரட்டை வச்சுருக்கேங்கிற மாதிரி நேற்று பெரிய ப்ராப்ளத்தே பண்ணிட்டான்டா. எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணனே தெரில. சொல்ல வேண்டியது தானாடா, நான் உன்னை ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. ஏடு ஆமாம், இதில் என்ன இருக்குது, அவ்வளோ பிக்ஸும் அவனு தானே, நீ தானே அவ்வளோ பிக்ஸுன்னு ஏட்ட, கூட நான் தானே இருந்தேன், நீ பிக்ஸ் எடுக்க சொல்லலாம் அப்படிங்கிற மாரி சிம்மினா கலாய்ப்பாரா. அப்போல்லாம் நல்லா போய் சொல்ல முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்து பண்ணோம். என்னடா மறுபடியும் 2 பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட வந்துட்டு இங்கே பாரு, தேவையில்லாமல் சும்மா இந்த குட்டி குட்டி ஃபைட்டுக்கெல்லாம் 2 பேரும் இந்த மாதிரி இக்னோர் பண்ணப்படி இருக்காதீங்க. இந்த சின்ன சின்ன ஃபைட்டுக்கெலாம் இப்படி இவ்வளோ தூரத்துக்கு 2 பேரும் பிரிஞ்சிருந்தா பெரிய பெரிய ஃபைட் வர சொல்ல என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் நம்ம ஜிமினை திட்டிட்டு அவங்ககிட்ட போய் உண்மையை சொல்லிடு, நான் ஒன்றா ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தா. அந்த ஸ்டாப் ரூமுக்குள்ளே கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜிமினா நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அவனே வந்துருக்கான், ஒழுங்காக எதையாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இந்த ஸ்டாப் ரூம் மட்டும் வெளியே போனால் டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு எதுக்காக மார்னிங்லேருந்து நீ என்கிட்ட பேசவே மாட்டாங்கிறான், கிளாஸில் கூட நீ என்னை கவனிக்கவே இல்லை, இப்போ நான் என்ன தப்பாக கேட்டுட்டு என்னோடய பிக்ஸெல்லாம் வச்சுருக்கியே, என்னோடய பிக்ஸெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு கேட்டுட்டு ஒரு தப்பா, அதுக்கு என் மேலே கோவப்படுவியா அப்படி இப்படிங்கிற மாரி ஜொங்குக்கு ஃப்ளோரை பற்றபடி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கூப்பிடுவாரா, அந்த மாதிரி கூப்பிட்டா கரெக்டாக டேயோட டெஸ்க்கு முன்னாடி வந்து நின்றுட்டு சொல்லிட்டேன் இன்னும் என் மேலே கோவமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என் கிட்டக்க வான்னு கிட்ட தானே வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே நிமிட்டு நோட் பண்ணால் கிட்டக்க வானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடி நம்ம டேயோட டைஸில் வந்து உட்காந்துட்டாரு. இல்லை கிட்டக்க கூப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் இல்லை கிட்டக்க தான் உன்னை கூப்பிட்டேன், எதுக்கு உன் ஃபேஸ் இந்த மாதிரி போகுது, நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும், நீ ஒன்றும் என்கிட்ட சாரி கேட்காண்டாம், நீ எப்போட்டு பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசு, இக்னோர் பண்ணாண்டா, எனக்கு டேயே ரொம்ப டல்லாக போச்சு தெரியுமா அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு சொல்கிறது கேட்டு அப்படியா இன்றைக்கி எனக்கும் டே ரொம்ப பேடாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே ஜொங்கு கூட சீக்ஸ்லாம் அப்படி லைட்டாக பிக்கிஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு டே ஃபுல்லாக ஹாப்பியாக போயிடும், உன்னோட டேயும் இனி சேட் ஆகாது, ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு சீக்ஸில் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சீக்ஸில் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறாரு. சரி டே, நான் மறுபடியும் அதே டாப்பிக்கை வச்சு பேசுகிறேன்னு திங்க் பண்ணாடா, அந்த பிக்ஸ்லாம் எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிம்மி நான் சொல்லிட்டு போனேன்டா, அது ஒரு மூமெண்ட்டே கிடையாது, அதை சொல்லிடுறேன்டா, நான் உன்னை நீ என்னை மீட் பண்ணதுக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேனுங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிம்மினை திட்டிட்டு போன மூமெண்ட்டெல்லாம் திங்க் ஆகி அது ஜொங்குக், நான் உன்னை இப்போலாம் மீட் பண்ணலை, நீ ஸ்கூல் படிக்க சொல்ல, அதாவது நானே ஸ்கூல் படிக்க சொல்லியே நான் உன்னை மீட் பண்ணேன், நான் எந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேனோ அந்த ஸ்கூலில் தான் நீயே படிச்சுட்டு இருந்த, எனக்கு நீ குட்டி பையனாக இருந்தாலும் உன்னோட ஏஜ் கம்மியாக இருந்தாலும் நீ பண்ணுற மூமெண்ட், நீ பண்ணுற ஆர்கியூமெண்ட், நீ பண்ணுற ஃபைட், அப்புறம் நீ ரொம்ப ஒரு மாதிரி போல்டாலாம் நடந்துக்கிற மூமெண்ட் ரொம்பவே பிடிக்கும், அதில் ஒரு மூமெண்ட் ரொம்பவே என் ஹார்ட்டை டச் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னது இது அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணோம். ஏதோ ஒரு பர்சன்ட அதோடு ஜங்குக்கோட ஃப்ரெண்டு தான் ஏதோ ஒரு பர்சன் வந்து அடிச்சுட்டு போன மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ட்டை அடிக்க முடியலங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுற மூமெண்ட்டாக அதே பிளேஸ்லேருந்து தான் நம்ம வீமி நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான் அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு வந்துட்டு ஏன்டா டே அவன் அந்தளவுக்கு அடிச்சுட்டு போயிட்டுருக்கான், என்னடா இப்படி உட்காந்துட்டு க்ரை பண்ணி அழுதுட்டுருக்க, டேய் உனக்கு மட்டும்தான் ஐஸில் டீரி வரும்னு நினச்சிட்டு அழுதுட்டு இருக்கியா, இன்னொரு திருப்ப அழுதுன்னு வச்சுக்கேன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அந்த பர்சன்ட்டை கோவமாக திட்டிட்டு அப்படியே புஷ் பண்ணி எழுந்து நிற்க வச்சுட்டு இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் அழுதுகிட்டு இருக்க, அப்படிலாம் அழக்கூடாதுன்னு, ஃபைட்டு வந்தால் ஃபைட் பண்ணணும், ஃபைட் பண்ண முடியலன்னா அப்படியே மூவ் ஆன் ஆகணும், அதுக்காக அடிச்சுட்டு போயிட்டான் திட்டிட்டு போயிட்டான்னு அழுதுட்டு இருப்பேன், அந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் பண்ணாதானே, இந்தா இந்த சாக்லேட்டை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சாக்லேட் கொடுப்பாரா. இந்த மாதிரி கொடுத்தேன். தேங்க்ஸ் ஜொங்குக், யாருமே என்கிட்ட வந்து இந்த கம்ஃபர்ட்ஃபுல்லாக இந்த மாதிரி பேசவே இல்லை,
சரி சரி நீ ரொம்ப க்ரை பண்ணி அல்லாட்டேன்னா சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு செம்மட்டு போயினா கிளாஸ் ரூம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சாக்லேட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம ஜொங்குக்கு போனால் ஜொங்குக்கு பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் இப்போ நீ திட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். திட்டுனுங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா கண்ணை மெனிக்க நம்ம பிடிச்சி தீக்கிறாரு. இந்த மாதிரி கோவமாக திட்டுன்னு திட்டுறதா அதே வழியாக கிராஸ் பண்ணி போகிற நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். ஃபேக்கெல்லாம் நம்ம க்ரை பண்ணுவாரா இந்த மாதிரி க்ரை பண்ணால் இந்த மாதிரி திட்டுற மூமெண்ட்டுக்கும் ஜிமினா டக்குன்னு அங்கேருந்து அப்படியே விட்டு மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கும் இப்படி ஃபேஸை கப் பண்ணப்படி ஃபேக் ஆள்ற மூமெண்ட்டை ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அச்சோ இப்போனா நான் என் ஃப்ரெண்டை கம்ஃபர்ட் படுத்திட்டு வந்தேன், அதுக்குள்ளே இப்போ ஒரு ஹயாங் அழுதுட்ருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக டேக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு ஹயாங் ஏன் அழுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா என்ன மாதிரி கேட்டான். வந்து நம்மக்கிட்ட ஜொங்குக்கு வந்து பேசுகிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஃபேஸை ஓப்பன் பண்ணாமலேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. ஜொங்குக்கு பேசுகிறத கேட்குறாரு. உங்ககிட்ட தான்டா பேசுகிறேன், என்ன ஹயாங்னு ரெஸ்பெக்ட் கொடுத்ததோட இந்த மாதிரி ஃபேஸை கூட காட்ட மாட்டியா? நீலாம் எனக்கு ஹயாங்கே கிடையாது, நீ இந்த மாதிரி ஏன் க்ரை பண்ணி ஆடுற? போல்டாக இருக்க தெரியாது, சின்ன பையன் நானே இவ்வளோ போல்டாக இருக்கிறேன், நீ போல்டாக இருக்க மாட்டியானுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம ஜொங்குக்கு பக்கத்துலேயே உட்காந்து பேசுகிறாரு. டேயோட ஃபேஸில் இருக்க ஹேண்ட்ஸை எடுப்பானா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பக்கத்தில் இருந்து கம்ஃபர்ட் பண்ணுறாராம். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குது ஜிமினா தூரத்துலேருந்து நோட் பண்ணோம். என்ன நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துட்டே பேசிகிட்ருக்கோம், என்ன இவர் ஐஸே ஓப்பன் அந்த ஹேண்ட்ஸை எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு தான் இன்னொரு சாக்லேட் எடுத்து டேயோட டைஸில் வச்சுட்டு என்கிட்ட இந்த ஒட்டை சாக்லேட் தான் இருக்குது, இதை வேணால் நீ வச்சுக்கிறியா? அல்லாடானே அல்லடா உன் ஃபேஸ் பார்க்க நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன நான் இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டே இருக்கேன், நீ ஏன் திருப்பி பேசவே மாட்டேங்கிற? இதுக்கு என் ஃப்ரெண்டு எவ்வளவோ பெட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டு அங்கேருந்து நம்ம ஜொங்குக்கு எழுந்து போயிருப்பார். இந்த மாதிரி எழுந்து போனோம். அதுக்கப்புறம் தான் அவரோட ஃபேஸ்லேருந்து அந்த ஹேண்ட்ஸை எடுத்துருப்பாரு. ஜொங்கு கொடுத்து அந்த சாக்லேட்டை நோட் பண்ணிவிட்டு ஸ்மெல் பண்ணபடி நீ ரொம்ப போல்டு தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சாக்லேட்டை சாப்பிட்டபடி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம ஜிமினாடா உன்கிட்ட வந்து அவன் பேசணுன்னு தான் இந்த ஒர்க்கை பண்ணியாடா? ஆமாம், அவன் ஃப்ரெண்டை எப்படி கம்ஃபர்ட் படுத்தினா? அவனுக்கு எப்படி கம்ஃபர்ட் படுத்தணும்னு தெரியாட்டாலுமே அவனோட கேரக்டருக்கு ஏற்றாப்புல பேசி என்கிட்ட கம்ஃபர்ட் படுத்த வந்தாம்ல, அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படிடா அவன்கிட்ட போய் பேச, அவன் எப்போ என்கிட்ட வந்து பேசுவான்னு திங்க் பண்ணேன், இன்றைக்கி பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணியிருப்பாரு. ஜொங்குக்கு இருக்கிற பிளேஸில் ஜொங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணுற மூமெண்ட், க்யூட்டாக ஃப்ளவர்ஸை அந்த பிளேஸில் நடுறது, ஃப்ளவர்ஸை ஹேண்ட்ஸில் வச்சுக்கிறது, சைக்கிள் ட்ரை பண்ணுறது, அந்த மூமெண்ட்டில் ஸ்கூல் டயத்தில் நம்ம ஜொங்குக்கு ஒவ்வொரு பிளேஸில் சிங்கிளில் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டு, க்யூட்டான மூமெண்ட் எல்லாத்தையுமே அவரோட மொபைலில் பிக்கெட் வச்சுருப்பாரு. இதை எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஜொங்குக்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு உன்னோட க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லை நீ சில டைம் செமையாக ரூடாகவும் ப்ளே பண்ணுவேன், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட வந்து டக்குன்னு பேசுகிற அளவுக்கு அப்போ எனக்கு தைரியம் வரல, இப்போ மட்டும் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்பாரா? இப்போ ஒன்றா வரல, நீயா தானே என்கிட்ட வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் நான் ரொம்ப போல்டு பர்சன் தான், அதான் என் டாடி நானே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ என்னை அப்போவே லவ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போவே உன்னை லவ் பண்ணேன், என் லவ்வை உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாமல் தான் அன்றைக்கி நீ சைக்கிள்லேருந்து கீழே விழுந்தியே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் அப்படின்னா எனக்கு அந்த ப்ரேஸ்லெட் கிடச்சிச்சு, நீ மறந்து விட்டுட்டு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொன்னால், நான் ஒன்றும் மறந்து விட்டுட்டு போகல, நீ என்னை எப்போதுமே திங்க் பண்ணணும், என்னோடய திங்கிங்கில் என்னை எப்போதுமே அதை பக்கத்துலேயே வச்சுப்பியான்னு ஒரு திங்கிங்கில் தான் அந்த ப்ரேஸ்லெட்டை வேணும்னே உன் பக்கத்தில் போட்டுட்டு போனேன், அதில் என் பிக்கை தான் நான் வச்சுருந்தேன், அதர் பர்சனோட பிக்கை வைக்கல, அப்போ நீ புரிஞ்சிருக்கக்கூடாது ஜொங்குக், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு, நீ எப்போதுமே என்னை நோட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த ப்ரேஸ்லெட்டை உன் பக்கத்தில் போட்டுட்டு போனேன், தூரத்தில் போய் நீ என்ன பண்ணுற ஏட்டு பண்ணுறனுங்கிற மாதிரி நோட் பண்ணேன், ஆனால் அந்த ப்ரேஸ்லெட்டை நீ தூக்கி போடாமல் உன்னோட ஃபேன் பேக்கெட்டில் வச்சுட்டு நேராக நீ ஹவுஸுக்கு போயிட்டேன், அப்புறம் டெய்லியுமே ஸ்கூலில் நீ அந்த ப்ரேஸ்லெட்டோட தான் என்ட்ராகுவ, அதையுமே நான் பார்த்தேன், ஆனால் நானும் உன் ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கேனுங்கிறத நீ ஒரு டைம் கூட நோட் பண்ணலை, அதுக்கப்புறம் நான் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்துட்டேன், உன்னை என்னால் ரொம்ப மீட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிக்ஸ் எல்லாம் இப்போ எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தெரிஞ்சிச்சு
டாடி மார்னிங் கிஸ் எங்கே? ஆஃப்டர்நூனை தாண்டிருச்சே. அப்போ ஆஃப்டர்நூன் கிஸ் எங்கே? ஜொங்கு ப்ளே பண்ணாத, பெல்லு கிளிக் ஆயிடுச்சு போ, கிளாஸ் ரூம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் முடியாது போ அப்படிங்கிற மாதிரி டேட் ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரா. இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தான். இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட்லான்னு திங்க் பண்ணேன், வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டின்னரா? வெளியே போகிறோமா? ஓகே ஓகே, நான் டின்னர் சாப்பிட்ற பிளேஸில் கிஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக அங்கேருந்து எழுந்துட்டு போனான். ஐயோ, இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாலாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டெய்மே நேராக அவரோட கிளாஸ் ஒர்க்குக்கு போவார்.